இந்தியாக்குள்ளேயே இந்த விஷயத்தை முடிக்கணும்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நான் இந்தியன் பார்டரை கிராஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிடுச்சு. நான் ஏன் இந்தியன் பார்டரை கிராஸ் பண்ணேன், ஏன் எனக்கு வேறு ஆப்ஷனே கிடைக்கலன்றதை சொல்கிறேன். பட் பிஃபோர் தட், ஹே, திஸ் இஸ் முனி சிஆர் அண்ட் வெல்கம் டு பில்டிங் ஒன் சிஆர் எபிசோட் 16 பியாண்ட் த பார்டர்ஸ். ஸ்ட்ரைட் அவுட் லெட் மீ கிவ் யூ கான்டெக்ட். இந்தியாவோட ப்ரீமியம் ஸ்போர்ட்ஸ் வியர் அண்ட் லைஃப் ஸ்டைல் D2C பிராண்டை இந்தியாவிலேயே சோர்ஸ் பண்ணி இந்தியாவிலேயே ப்ரொடக்ஷன் பண்ணி மேட் இன் இந்தியான்ற டேக்லைனில் கிரியேட் பண்ணி என் நீச்சில் இருக்கிற குளோபல் பிளேயர்ஸ் கூட கேம் ஆடணுன்ற மோட்டிவில் இருக்கேன்னு என்னோட லாஸ்ட் ஃபியூ வீடியோஸில் மென்ஷன் பண்ணேன். பட் ஐ வாஸ் ராங். ஆஃப்டர் சோ மெனி ட்ரையிங் என்னால் என்னோட ப்ராஜெக்டை பண்ணி கொடுக்குற மேனுஃபேக்சரரை இன்சைட் இந்தியாவில் ஃபைன் பண்ணவே முடியல. நான் என்னோட சர்ச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணப்போ எப்படியும் எனக்கு தேவையானதை இந்தியாவிலேயே ஃபைன் பண்ண முடியும்னு திங்க் பண்ணேன். நிறையா ஃபேக்டரிஸ்க்கு போனேன், வெண்டார்ஸை மீட் பண்ணேன், என்னோட நெட்ஒர்க்கில் விசாரித்தேன். அவங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரே ஒரு பேட்டர்ன் சிமிலராக இருந்தது. பட் அது எனக்கு சூட் ஆகலை. பிகாஸ் தே ஆல் ஆர் கேவ் மீ a suggestion instead of solution. Reason the innovation. எஸ், என் ப்ராடக்ட்டில் நான் ஃபோக்கஸ் பண்ண இனோவேஷனை ஒரிஜினல் மெக்கானிசமை யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள்ஸே இன்சைட் இந்தியாவில் என்னால் ஃபைன் பண்ண முடியல. ஆல்சோ அப்படியே இருந்தாலும் இட்ஸ் லைக் ட்ரையல் அண்ட் எரர் அப்படின்ற கான்செப்டில் தான் இருந்தாங்க. விச் மீன்ஸ் ட்ரை பண்ணுறோம், பட் இது ப்ராப்பராக வருமானலாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நிறைய டீலர் என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மூமெண்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணேன், இது வரைக்கும் எடுக்காத ஒரு பெரிய ஸ்டெப்பை நான் எடுக்கணும்னு சொல்லிட்டு. தட் இஸ் பியாண்ட் த பார்டர்ஸ். எஸ், மை விஷன் இஸ் குளோபல், தென் ஒய் ஷுட் த சப்ளை செயின் பி லிமிட்டட் அப்படின்றத நான் திங்க் பண்ணேன். மீனிங் என்னோட விஷன் குளோபல்னு எனக்கு தெரியும். தென் ஏன் என் சர்ச்சிங்கை நான் இன்சைட் இந்தியன் பார்டர்ஸ்குள்ளே மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத திங்க் பண்ணி என்னோட சர்ச்சிங்கை நான் இன்டர்நேஷனல் பார்டருக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணேன். ரீசன், என்னோட ப்ராடக்டோட குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணுற ஆப்ஷனே என்கிட்ட இல்லை. தென் ஏஷியன் கான்டினென்ட்குள்ளே இருக்கிற கண்ட்ரிஸான சைனா, வியட்நாம், டர்க்கி, இந்தோனேஷியாவில் இருக்கிற மல்டிபிள் டீலர்ஸை த்ரூ சோஷியல் மீடியாஸ்லையும் அண்ட் அந்தந்த ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரிஸ்க்கான B2B வெப்சைட்ஸான அலிபாபா, vietnamdealer.comன்ற வெப்சைட்டில் சர்ச் பண்ணேன். தென் ஐ காட் மை மேனுஃபேக்சரர். குளோபலி நிறைய கண்ட்ரீஸில் இருக்கிற சக்ஸஸ்ஃபுல் பிராண்ட்ஸுக்கு ப்ராடக்ட் டிசைனிங்லேருந்து ப்ரொடக்ஷன் வர என் டு என் பண்ணுற ஒரு டீலரை ஃப்ரம் சைனாவில் இருந்து ஃபைனலைஸ் பண்ணேன். அட் ஃபர்ஸ்ட் ஃபைனலி நான் எனக்கான டோரை அன்லாக் பண்ணிட்டேன்னு திங்க் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் வாஸ் அ டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஸ்ட்ரகிள். எஸ், என்னோட ஒரு ஸ்டெப்பும் ஒரு பசில் மாதிரி இருந்தது. என்னோட நீட்ஸை அவங்களுக்கு புரிய வைக்கிறதே பெரிய டாஸ்காக இருந்தது. பிகாஸ் தே காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த இங்கிலீஷ் ப்ராப்பர்லி. நான் ஒன்று சொன்னால் அவங்க ஒரு தப்பான அண்டர்ஸ்டாண்டிங்லேயே ப்ராசஸை இனிஷியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ப்ராசஸை கம்ப்ளீட்டாக நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னோட ஃப்ரெண்ட் அருளை நான் அசைன் பண்ணேன். நான் ஜஸ்ட் என்னோட சஜஷன்ஸை மட்டும் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆஃப்டர் தட் அருளோட 8K பே பண்ணி எங்களோட ஃபஸ்ட்டு 2 சாம்பிள்ஸை இம்போர்ட் பண்ணோம். அந்த சாம்பிளை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை நான் பார்த்தப்ப அந்த ப்ரீமியம் ஷேப்ஸில் ஐ வாஸ் 50% ஹாப்பி. அதை வியர் பண்ணப்போ 60% ஹாப்பி. அதை யூஸ் பண்ணி பார்த்தப்ப 70% ஹாப்பி. இந்தியன் மார்க்கெட்டோட லேயர் 2ல இருக்கிற பிராண்ட் ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டியை சாலிடாக பீட் பண்ணிடும்னு எனக்கு தெரிஞ்சது. பட் ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் பர்சனாக நிறைய ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததால் 100% எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்ற ஃபீலிங் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. பிகாஸ் ஐ வாண்ட் டு கோ டு த லேயர் 1 செக்மெண்ட்ன்றது எனக்கு தெரியும். ஸோ இந்தியன் ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் லீக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்க சில பிளேயர்ஸ் கிட்ட ப்ராடக்ட்டை சென்ட் பண்ணி ஃபீட்பேக் கேட்டேன். எக்ஸாக்டாக நான் ஃபீல் பண்ண விஷயத்தை தான் எனக்கு கிடைச்ச ஃபீட்பேக்ஸும் புரிய வச்சது. ஸ்டாக்கிங்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தேனே, மாடல் சூப்பராக இருக்குண்ணே, மாடல் டிசைனிங் சூப்பராக இருக்குண்ணே. ஆனால் இப்போ சும்மா பார்க்குறப்ப என்ன ஃபீல் ஆகுதுன்னா ஒன்றும் போடலாம் இல்லை, சும்மா ஓப்பன் பண்ணி தான் பார்த்தேன். நான் வீடியோ எடுக்கிறப்ப போட்டுக்கலான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தால என்ன ஃபீல் ஆகுதுன்னா, என்னோட பர்சனல் சரி என்ன ஃபீல் ஆகுதுன்னா, அந்த grip இருக்குல்லண்ணே, gripனா நமக்கு ஆங்கிள் மேலே உள்ள grip, அதோட அந்த எலாஸ்டிக் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுண்ணே. ஏன்னா சேம் அந்த மணிப்பூர் ப்ராடக்ட் ஒன்று சொன்னேன்னா அது வந்து இந்த மாதிரி இருக்காது. ஆனால் அதுவும் என்ன சொன்ன grip வந்து சேம் மாடலு, அந்த ஒரு இதில் தான் கொடுத்துருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த இதுவும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆனால் பெட்டராக இருக்குண்ணே, டிசைனிங் சூப்பராக இருக்குண்ணே. ஆஃப்டர் தட் இதோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபேப்ரிக் தியரி, GSM, மெட்டீரியலோட காம்போசிஷன்ஸ், ஷேப் ரிட்டன்ஷன்ற மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாம் படித்து ப்ராடக்ட்டோட எக்ஸாக்ட் மெட்டீரியல் காம்போசிஷன்ஸை ஃபைன் பண்ணோம். அகைன் எங்கள் டீலர் கிட்ட கம்யூனிகேட் பண்ணி 8 டிஃப்ரெண்ட் சாம்பிள்ஸை 8 டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் காம்போசிஷனில் 15K ஸ்பெண்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணோம். என் கையில் கிடச்ச அந்த சாம்பிள்ஸில் எலாஸ்டிசிட்டி, கிரிப்னஸ், ப்ரீமியமான ஷேப் எல்லாமே இருந்தது. ஸோ தட் அதை குளோபல் பிராண்ட்ஸான பியூமா, அடிடாஸ், நைக்கியோட குவாலிட்டி கம்பேர் பண்ண ஆஃப்லைனில் இருக்க அவங்களோட ஸ்டோர்ஸில் அந்த ப்ராடக்ட்ஸை பை பண்ணி யூஸ் பண்ணதில் அப்போ எனக்கு தெரிஞ்சது ஐ கிராக்ட் இட்னு. ஸோ தட் ஃபைனலி என்னோட ஃபைனல் ப்ராடக்ட்டை ஃபைன் பண்ண அந்த இன்சிடென்ட்டால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். பட் அப்போது எனக்கு தெரியல புதுசாக 2 பெரிய ப்ராப்ளம்ஸ் என்னை வேட்டையாட வந்துகிட்டு இருக்குன்னு. எஸ், நம்பர் 1 இம்போர்ட் டியூட்டிஸ், நம்பர் 2 இன்வெஸ்ட்மெண்ட். அட் ஃபர்ஸ்ட் என்னோட மேனுஃபேக்சரர் ஆல் த டியூட்டிஸ் அண்ட் ஷிப்பிங் ரிலேட்டட் சார்ஜஸை FOP
மெத்தடில் வி வில் டேக் கேர்னு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஃபைனலி கேட்கும்போது நாங்கள் டைப்பிங் மிஸ்டேக் பண்ணிட்டோம், ஸோ சாரி, எவ்ரி திங் ரிலேட்டட் டு ஷிப்பிங் அண்ட் டியூட்டிஸ் நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாங்க ரொம்ப அசால்ட்டாக. அண்ட் இது அவ்வளோ ஈஸியாக நடக்கல. ஒரு பேசிக்கான ஒரு சின்ன ப்ராசஸ்க்கே 3 to 4 months நாங்கள் சாலிடாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருந்தது. ஈவன் என் பேக்கேஜோட பாக்ஸ் டிசைனில் ஒரு லெட்டரோட ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட எனக்கு 25 days ஆச்சு. பிகாஸ் அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. நான் என் ப்ராடக்ட்டில் காட்டனோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு அவங்க கிட்ட சொன்னால் அவங்க பாக்ஸை காட்டன்னு திங்க் பண்ணிக்கிட்டு அதோட லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு ரிப்ளை திரும்ப வரதுக்குமே 3 to 4 days ஆனதுனால இந்த ப்ராசஸ் ரொம்பவுமே ஸ்லோவாக போயிட்டு இருந்துச்சு. சம்டைம்ஸ் செட்டன் பாயிண்ட்ல நானே திங்க் பண்ணேன், ஒரு சாக்ஸுக்கு போய் ஏன்டா இவ்வளோ சேஞ்சஸ் பண்ணிட்டு காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்க ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி. அண்ட் இதுக்கான சொல்யூஷனை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு தான் நான் என் நெட்ஒர்க்லையும் ஆல்சோ இன்ஸ்டாகிராமில் கூட நான் ஸ்டோரி போட்டிருந்தேன், இன்டர்நெட்டில் இதுக்கான சொல்யூஷனை ஃபைண்ட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. லைக் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் யாராவது பண்ணுறவங்க நெட்ஒர்க்கில் இருந்தீங்க அப்படின்னா டிஎம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் நிறைய பேரை சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஆல்சோ அவங்களையுமே நம்ம கம்யூனிகேட் பண்ணி கேட்டதுக்கு ஒருத்தவங்க லார்ஜர் குவான்டிட்டியில் பண்ணால் தான் நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. இன்னொருத்தவங்க இந்த ப்ராடக்ட் பண்ணுறதே நீ வேஸ்ட்டு, ஈவன் எங்கள் கிளைண்ட்டுக்கு கூட நாங்கள் இதெல்லாம் சஜஸ்ட் பண்ண மாட்டோம், ஏன்னா ஃபேப்ரிக்குக்கான இம்போர்ட் டியூட்டியே இந்தியாவில் ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே மேம், அதுதான் மேம் லைக் அந்த இம்போர்ட் அதை பற்றி விசாரிக்கலாம் தான் உங்கள்கிட்ட நேற்றுலேருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதனால தான் ஸோ சைனாவில் ஒரு மேனுஃபேக்சரிங் கண்டுபிடிச்சிட்டோம். இங்கேருந்து நாங்கள் அவங்க மேனுஃபேக்சரிங் சாம்பிள் எல்லாம் ஃபைனல் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அங்கேருந்து ஒன்ஸ் பல்க் மேனுஃபேக்சர் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி இந்தியாவுக்கு கொண்டு வர மாதிரி இருக்கும். ஓகே 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 சரி, நான் அனுப்பி விடுறேன். இப்போ உங்கள்கிட்ட நாங்கள் ஷிப்மெண்ட் பண்ணிட்டோம்னா நீங்கள் திருப்பியும் அந்த இந்தியாவுக்கு வரும்போது அந்த கஸ்டம் டியூட்டி அது எப்படிங்க நீங்களே பண்ணிடுங்க? ஓகே ஓகே மேம். சரி ஓகே. என் ப்ராடக்ட்டை நான் அதர் கண்ட்ரிலேருந்து இந்தியாவில் இம்போர்ட் பண்ணி எல்லா ப்ராசஸும் முடிச்சதுக்கப்புறம் அதோட லேண்டட் காஸ்ட்டே எவ்வளோவா இருக்குன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதை கால்குலேட் பண்ணதுமே அந்த மூமெண்ட் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இந்த ப்ரைஸில் நான் ப்ராடக்ட்டை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தேன் அப்படின்னா என்னால் லோவர் மிடில் கிளாஸில் இருக்க பீப்புளுக்கு சர்வ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் என்னோட மேஜர் டார்கெட்டாக என்ன இருந்தது அப்படின்னா லோவர் மிடில் கிளாஸில் இருக்கிற பிளேயர்ஸுக்கு என் ப்ராடக்ட்டை ப்ரீமியமாக நான் சர்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதை இனிஷியேட்டே நான் பண்ணேன். ஸோ என்கிட்ட அந்த இடத்துல 2 விஷயம் பெரிய ப்ராப்ளமாக இருந்தது. ஒன்று ப்ரைஸ் மார்ஜின், 2வது ஒரு புது மார்க்கெட்டை நான் கிரியேட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஈவன் அதுக்கான சொல்யூஷனை நான் இன்ன வரை ஃபைன் பண்ணல, பட் சீக்கிரமே ஃபைன் பண்ணிடுவேன். ஏன் இந்த விஷயத்தை நான் இவ்வளோ கான்சியஸாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் என் டீம் கிட்ட அப்படின்னா, பிஸ்னஸில் ஒரு சேயிங் இருக்கும், யூ லிவ் பை யுவர் ப்ரைஸ், யூ டை பை யுவர் ப்ரைஸ். ஸோ இந்த டியூட்டிஸை லீகல் வேஸில் கட் பண்ணணும்னு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஃபங்க்ஷனோட சம் பேசிக்ஸான எஃப்ஓபி, எல்சிஎல், எஃப்சிஎல் இந்த மாதிரியான சில டேர்ம்ஸ் எல்லாம் நான் பேசின ஒரு பர்சன் எனக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணார். ரீசன்ட் கால்குலேட் பண்ணதில் எல்லாமே சிமிலர் ஸ்பெண்டிங்ஸ் ஆகும், கம்பேரிட்டிவ்லி எடுக்கிற எஃபோர்ட்ஸ் அதிகமாகவும் இருந்தது. ஸோ கான்ட் ப்ராசஸ். சரி இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு ஆல்ரெடி நம்ம ரொம்ப டைம் டிலே பண்ணிட்டோம். ஸோ இந்த ப்ராசஸை இனிஷியேட் பண்ணுறதுக்கு நமக்கு டவுன் பேமெண்ட்டும் ப்ராடக்ட் ப்ரொடக்ஷனுக்கான காஸ்ட்டும் இருந்துச்சுன்னா போதும். ஏன்னா 30 to 45 days சாலிடாக நம்மளோட ப்ரொடக்ஷனுக்கான டைம் டியூரேஷன் இருக்குது. ஸோ இந்த கேப்பில் நம்மளோட இம்போர்ட் டியூட்டிஸை லீகலாக எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான சொல்யூஷனை ஃபைன் பண்ணிக்கலாம்னு சொல்லி, இன்வெஸ்ட்மெண்ட் என்னாச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறதா இருந்தால் என் டீமில் இருந்த அருள் அண்ட் ஃபர்தான் 2 பேர்கிட்டையும் அந்த போர்ஷன் என்ன அப்படின்றத நான் கேட்டேன். பட் எபிசோட் 9ல் நான் சொன்ன மாதிரி நான் ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினச்சா கூட என் கூட சேர்றவனுக்கும் அது ஒரு பேட் இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். பட் அகெயின் த ஃபேட் ஹஸ் பிளேட். அருளுக்கு லோன் இனிஷியேட் ஆகவே இல்லை. ஆல்சோ ஃபர்சானுக்கு ஆல்ரெடி அவன் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் ஒன்று துபாயில் பண்ணிட்டு இருந்தாரு. நான் மெசேஜ் போட்ட அந்த டைம் அகெயின் அன்னைக்கு எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருந்தது, சடனாக ஒரு இஷ்யூ கிரியேட் ஆயிடுச்சு என்னோட பிஸ்னஸில், அதுக்கே என்னோட சேவிங்ஸ் எல்லாமே ஸ்பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. இந்த நியூஸ் என்னோட என்ன சொல்லணும்னு தெரில எனக்கு. ஏன்னா இங்கே நான் என் ஜிம் இருக்குன்னு சொன்னேன், அங்கே கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த முனிசிபாலிட்டி ரொம்ப தொல்லை கொடுக்குறான். எனக்கு சத்தியமாக தூக்கமே வரல. இப்போ ரீசெண்டாக அவங்க ஒரு ஆள்கிட்ட பேசினேன், அவங்க மொத்தமாக ஒரு 15,000 dirhams அது மாதிரி வந்துடும் சொன்னார். அதில் கேஷ் மொத்தமாக நான் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா ஜிம்மு வேற ஒரு ஃபைனும் இடையில வந்ததுனால பேக்கப் எதுவும் இல்லை. ஸோ அகெயின் பேக் டு ஜீரோ. பரவாயில்ல, இதுக்கான சொல்யூஷனும் ஃபைன் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷனாக இந்த ப்ராடக்ட்டை இந்தியாவுக்குள்ளே அகெயின் சோர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நான் இன்னொரு சர்ச்சிங் பண்ணேன். இந்தியா மார்ட்டில் இருக்கிற மேக்ஸிமம் டீலர்ஸோட கான்டாக்ட் எடுத்து நான் 1 by 1 கால் பண்ணேன். பட் எல்லா காலுமே எனக்கு அகெயின் ஒரு ஹோப்பை கொடுக்கவே இல்லை. நான் காலில் பேசும்போதே என்ன சொல்லிட்டாங்கன்னா,
கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், இது கிடைக்காது, அண்ட் இது பண்ணுறது கஷ்டம், அந்த மெக்கானிசமே இங்கே இல்லை, ஃப்ரீக்வெண்ட்டாக யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்ற மாதிரியான வேர்ட்ஸ் தான் எனக்கு திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருந்தது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு யார்கிட்டயோ என் ஃபைலை கொண்டு போய் பிச் பண்ணேன். தெரிஞ்சவங்க சில பேர் நோ சொன்னாங்க, அண்ட் சில பேர்கிட்ட பணம் இருந்தாலும் கொடுக்குற மனசு இல்லை. தெரியாத சில பேருக்கு என்னோட பிச் பிடிச்சிருந்தாலுமே டைம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, கடைசி ஆப்ஷனாக பேங்க்கையாவது போய் அப்ரோச் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். எல்லா மூவிஸில் சொல்கிற மாதிரியான லேண்ட் இருக்கா, செக்யூரிட்டிஸ் இருக்கா, கோல்டு இருக்கா, இல்லை இது இனிஷியலான ஸ்டார்ட் தான், ஸோ மினிமம் 6 months to 1 yearக்கான டேட்டாஸ் வேணும்னு அவங்க சொன்ன அந்த வேர்ட்ஸ் இதெல்லாம் இருந்தால் நான் ஏன்டா இங்கே வரேன்னு சொல்கிற மாதிரி என்னையும் சொல்ல வச்சது. நான் ஒவ்வொரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக போய் நிறைய பேரை போய் அப்ரோச் பண்ணப்பையும் இது காசு ஒரு சின்ன டார்கெட்டு, இந்த காசுக்கடா போய் நம்ம ஒருத்தன்ட்டையாக நம்ம போய் கேட்டுட்ருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கண்டினியூவாக இருந்துச்சு. ஆக்சுவலி நான் எந்த விஷயமும் பெருசாக கேட்கவும் மாட்டேன் யார்கிட்டையும் போய் எனக்குன்னு சொல்லிட்டு. என்னால் முடியுதா பண்ணுவேன், முடியலன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத திங்க் பண்ணிட்டு தான் போயிட்டே இருப்பேன். பட்டு சரி, நம்ம ஈகோவை நம்மளோட பிஸ்னஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா க்ரோ ஆக முடியாது அப்படின்னு நான் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனோட இதில் ஜேர்னியில் படித்தப்போ நான் கற்றுக்கிட்டேன். பட் ஆனால் அது அவருக்கு வேணால் ஒர்க் ஆகிருக்கலாம், எனக்கு அது ஒர்க்கும் ஆகலை. எனக்கு இதுக்கப்புறம் அதை பண்ணுறதுக்கான விருப்பமும் இல்லை பெருசாக. சிம்பிளாக என் மைண்டில் இருக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், 100 வயசு வரைக்கும் வாழணும், 80 வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்ற டார்கெட் எனக்கு இருக்கானா பெரிய லெவலில் இப்போ கிடையாது. பட் கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் சொசைட்டிக்கான ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கணும், என் பேரண்ட்ஸ்க்கான ஒரு நல்ல ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருந்துருக்கணும், அண்டு என்னோட நேமுக்கான ஒரு குட் இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருந்துருக்கணும். அவ்வளோதான். ஸோ அதுக்காக தான் நான் நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ரெஸ்ட் எடுங்க, அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க, இதுவாக இருங்க. பொறுமையாக எப்படி இருக்க முடியும்? நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்னென்னு தெரியும், பேரண்ட்ஸோட ஏஜ் லிமிட் என்னன்றது நமக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எப்படி பொறுமையாகவே இருக்க முடியும்? மோட்டிவேஷன் பண்ணுற எல்லாருமே எனக்கு இப்படி இஷ்யூ இருக்குன்றது தெரியுது, பட் ஆனால் அதுக்கான காசோ அதுக்கான ஃபண்டோ ஈவன் அவங்க கேப்பபிளாக இருந்தால் கூட ஃபண்டு கையிலேருந்து வருதா என்னன்னு பார்த்தோன்னா நோ, வரதே இல்லை. பட் மோட்டிவேஷன் மட்டும் வந்துகிட்டே இருக்குது. பார்க்கலாம் இது எவ்வளோ தூரம் போகுது, அண்டு என்னானாலும் சரி கண்டினியூவாக ஃபைட் பண்ணுவேன். ஏன்னா நிறைய விஷயத்தை பார்த்தாச்சு, பார்ப்போம் நடக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எஸ், எல்லாரும் சொல்கிறாங்க இந்தியாவுக்கு அவுட் சைடில் மேனுஃபேக்சரர் ஃபைன் பண்ணுறது ரிஸ்க், அது டூ காம்ப்ளிகேட்டட் ஒன், உன்னோட ப்ராசஸே ஸ்லோவாக இருக்குது, இந்த கேமை நீ சேஃபாக விளாடுன்னு. பட் என்னோட ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணது சேஃபாக விளாடுறதுக்கு இல்லை, ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணணும்னு. ஆமாம், நான் பார்டரை கிராஸ் பண்ணுறேன், அது எனக்கு பிடிச்சிருக்குன்றதுக்காக இல்லை, அது எனக்கு வேணுன்றதுக்காக. பிகாஸ் எனக்கு தேவையான விஷயம் இங்கே இல்லை. நான் ஃபேஸ் பண்ணுற ரிஜெக்ஷன், மிஸ்கம்யூனிகேஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே என்னோட பேஷன்ஸ், கிளாரிட்டி, கான்ஃபிடன்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணுது தான். பட் ஐ கெப்ட் கோயிங் பிகாஸ் ஐ பிலீவ் இன் திஸ். எஸ், பேங்க்கில் லோன் கிடைக்காம இருக்கலாம், நம்மனவங்க கைவிடலாம், எதிர்பார்த்ததை விட எனக்கு எதிர்பார்க்காதது நிறையா நடக்கலாம். ஸோ வாட் ஐ எம் கோயிங் டு டூ? கிவ் அப் பண்ணணுமா, இல்லை இந்த பயணத்தை விட்டுட்டு வெளியே போகணுமா? அரல்ஸ் என் பேரண்ட்ஸ் எனக்காக எதுவுமே சேர்த்து வைக்கலன்னா அவங்கள நான் ப்ளேம் பண்ணணுமா? நோ, டெஃபினெட்லி நாட். என்னோட லைஃப்பை நான் ஒரு கேம் மாதிரி தான் விளையாட போகிறேன். இதில் ஒரு லெவலுக்கு நான் போக போக டிஃபிகல்ட்டிஸ் அதிகமாக இருக்கும். என் பேரண்ட்ஸ் அவங்க கேமை சக்ஸஸ்ஃபுல்லாக ஏன் சூப்பராகவே விளாண்டு அவங்க எனக்காக சேர்த்து வச்ச திங்ஸ் என்ன, அம்மாவோட பிலீஃப், அப்பாவோட ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்ற பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி என்னோட கேமில் எனக்கான பாயிண்ட்ஸை நான் ஏர்ன் பண்ணுவேன். அட்லீஸ்ட் என் பேரண்ட்ஸ் அவங்க கேமில் விளையாடாத அடுத்த லெவலையாவது நான் கண்டிப்பாக விளையாடுவேன். அதுக்காக இந்தியன் ஸ்போர்ட்ஸ் வியர் மார்க்கெட்டோட சிஸ்டமை ஷேக் பண்ணுற மாதிரியான திங்ஸை கிரியேட் பண்ணணும்னாலும் நான் பண்ணுறதுக்கு ரெடி. பிகாஸ் திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் சாக்ஸ் ஆர் பிராண்ட், திஸ் இஸ் ஆல் அபவுட் ப்ரூவிங் தட் ஈவன் உங்ககிட்ட நோ ஃபண்டிங், நோ கனெக்ஷன், நோ சேஃப்டி நெட்டுன்னு எதுவுமே இல்லைனா கூட தட் டசன்ட் மேட்டர், யூ கேன் ஸ்டில் பில்ட் சம்திங் தட் ஷேக்ஸ் த சிஸ்டம்.